till I can't no more. I got the horses in the back. Horse stock is a இந்த வீடியோ பார்க்கும் தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் உங்கள் மொபைல் ஃபோன்லேருந்து எப்படி உங்கள் லேப்டாப் அல்லது கம்ப்யூட்டருக்கு ஒய்ஃபை கனெக்ஷன் மூலிமா இன்டர்நெட் அக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் கேன் யூ அப்லோட் த வீடியோ ஹவு டு கனெக்ட் ஒய்ஃபை டு கம்ப்யூட்டர் அப்படின்னு கேட்ட காரணத்தினால் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும் தான். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம சேனலில் போடுற அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைல் ஃபோன்லேருந்து உங்கள் பிசியோ அல்லது லேப்டாப்புக்கோ இன்டர்நெட் அக்சஸ் பண்ணுறதுக்கு ரெண்டு வழி இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா மொபைல் ஹாட்ஸ்பாட், இன்னொரு வழி பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி மூலிமா. இந்த ரெண்டு வழியுமே எப்படின்னு இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். என்னோடய லேப்டாப் பார்த்தீங்கன்னா ஹெச்பி. என்னோடய லேப்டாப்பில் இந்த தெரியுற F12 கீ தான் ஒய்ஃபை. இதை நான் ப்ரெஸ் பண்ணேன்னா இந்த ஆரஞ்சு கலர் லைட் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலராக மாறிடும். இப்படி ஒயிட் கலராக மாறிடுச்சுன்னா என்னோடய லேப்டாப்பில் ஒய்ஃபை ஆன் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ உங்கள் லேப்டாப்பில் ஒய்ஃபை ஆன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் மொபைல் டேட்டாவையும் பர்சனல் ஹாட்ஸ்பாட்டுங்கிறதையும் ஆன் பண்ணிக்கோங்க. பர்சனல் ஹாட்ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பாஸ்வேர்டு வைக்கிறது கொஞ்சம் செக்யூரானது. பாஸ்வேர்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் லேப்டாப்பில் இப்போ நான் என்னோடய மொபைல் ஃபோனில் மொபைல் டேட்டாவையும் ஹாட்ஸ்பாட்டையும் ஆன் பண்ணிட்டேன். அதே சமயத்தில் என்னோடய லேப்டாப்பில் ஒய்ஃபை ஆன் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே கனெக்ஷன்ஸ் காமிக்குது, நம்ம டிவைஸ் இங்கே காமிக்குது. அதை கிளிக் பண்ணி கனெக்ட்னு கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இன்டர்நெட் அக்சஸ் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா குரோம்லாம் ஓப்பன் ஆகுது. நம்மளோட சேனல் இது நம்மளால சர்ச்சும் பண்ண முடியுது. இப்போ எப்படி யூஎஸ்பி மூலிமா இன்டர்நெட் அக்சஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் உங்கள் மொபைலில் யூஎஸ்பி கனெக்ட் பண்ணோன்னே அதர் ஒயர்லெஸ் கனெக்ஷன் செட்டிங்ஸ் போய்க்கோங்க. பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி 13 இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தேர்ஸ்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் லேப்டாப்பில் என்ன பண்ணுவோம், இப்போ நம்ம மொபைலில் யூஎஸ்பி 13 ஆன் பண்ணனால இங்கே நமக்கு ஐடென்டிஃபை ஆகிட்டு இருக்கு என்ன நெட்ஒர்க்குன்னு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நெட்ஒர்க் 7 இன்டர்நெட் அக்சஸ்ன்னு காமிக்குது, அதாவது இன்டர்நெட் கனெக்ட் ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பல வீடியோஸ் வேணும்னா நீங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் நான் கீர்த்திவாதன், நீங்கள் பார்த்துக்கிறது குயிக் தமிழா. டாடா பபாய்.